நாமக்கல்ல தான் வரீங்க. இதுக்கு முன்னாடி நம்ம கட்சி மீட்டிங்லாம் போயிருக்கீங்களா? போனதில்லை. இங்கே வர்றதுக்கு என்ன ரீசன்? இங்கே வர்றதுக்கு ஏன்னா நாங்கள் நாமக்கல். ஓகே. நாமக்கல்ல வரனால நாங்கள் சரி இது ஓகே. இல்லை நாமக்கல்ல இப்போ டிஎம்கே ஏடிஎம்கே மீட்டிங்லாம் நிறைய நடந்திருக்கும். அதுக்கெல்லாம் போயிருக்க மாட்டீங்க? போனதில்லை. நான் அதான் கேட்குறேன். இப்போ டிவிக்கே இதுக்கு வர்றதுக்கு என்ன ரீசன்? என்ன ரீசன்? விஜய் தான் பெரிய ரீசன். அப்படிங்க ஒரு ஃபேன் கேர்ள். ஆனால் ஓட்டு போடுவீங்களா? கண்டிப்பாக ஓட்டு போடுவோம். இந்த ஃபேன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க அந்த க்ரேஸுக்கு வந்து பார்க்க வருவாங்க. லாஸ்ட் மினிட்ல வந்து ஓட்டு போடும்போது அவங்க வழக்கமாக போடுற டிஎம்கேக்கு வந்து ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் இல்லை, கண்டிப்பாக விஜய்க்கு தான் ஓட்டு போடுவோம். விஜய்க்கு தான் ஓட்டு. இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ அந்த லாஸ்ட் மினிட்ல பார்த்தீங்கன்னா பணம்லாம் கொடுப்பாங்க, 1000 2000 கொடுப்பாங்க. கொடுத்து வந்து அந்த பெண்களை ஈஸியாக ஏமாற்றி ஓட்டு வாங்கிடுவாங்க இல்லை அப்படின்றாங்க. இல்லை, ஸோ நீங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை, வாங்க மாட்டீங்க. விஜய்க்கு தான் ஓட்டு. சப்போஸ் வாங்கினாலும் விஜய் தான் ஓட்டு போட்டுருவீங்க? வாங்கினாலும் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவீங்க. சரி. நீங்கள் தான் நாமக்கல்ல இருந்து வரீங்க. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மீட்டிங்லாம் அட்டெண்ட் பண்ணிருக்கீங்களா? நான் ஃபர்ஸ்ட் டைம். உங்களுக்கு ஓட்டு இருக்கு அவங்க எல்லாத்துக்கும்? இல்லை, ஆனால் நாங்கள் ஓட்டு தான் டிவிக்கு தான் போடுவோம். சரி. இப்போ உங்கள் வீட்டில் எல்லாம் யாருக்கு ஓட்டு போடுவோம்? அம்மா வந்திருக்காங்க. அம்மா எல்லாருமே டிவிக்கு தான். இப்போ உங்களுக்கு ஓட்டு வந்து அடுத்த வருஷம் இருக்கா? நெக்ஸ்ட் இயர் ஓட்டு இருக்கு. இப்போ வீட்டில் உள்ளவங்க எல்லாம் கன்வின்ஸ் பண்ணி எக்ஸாம்லாம் கட்டடிச்சு வந்திருக்கோம் விஜய் கோசரம். சரி. இப்போ நீங்கள் கன்வின்ஸ் பண்ணி வீட்டில் வந்து டிவிக்கு ஓட்டு போடுறாங்க. எல்லாருமே சொல்லிட்டாங்க டிவிக்கு தான் ஓட்டு போடுறேன்னு சொல்லிட்டாங்க. அதான் நீங்கள் சொல்லி பண்ணுறாங்களா இல்லை அவங்களே போடுறாங்க? ஸோ இந்த மாதிரி வந்து டிவிக்கே வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? டிவிக்கே தான் ஜெயிக்கும். என்ன ரீசன் டிவிக்கு ஓட்டு போடுறது? என்ன காரணம்? என்ன ரீசன்னா என்ன வச்சா சொல்றது, ஏதோ ஒரு ஸ்பெசிஃபிக் ரீசன் இருக்கும்ல, இதனால நாங்கள் இந்த மாதிரி டிவிக்கு இனிமேல் யாரும் பண்ணாததை இனிமேல் எங்கள் அண்ணா பண்ணுவார். ஸோ அது கான்ஃபிடன்ஸ் இருக்கு. கண்டிப்பாக இருக்கு. ஓகே. எல்லாரும் ஓட்டு போட்டுருங்க. பாய். நாமக்கல்ல தான் வரீங்க. இதுக்கு முன்னாடி இது போல் மீட்டிங்லாம் அட்டன் பண்ணியிருக்கீங்களா? போயிருக்கோம். கட்சி மீட்டிங் போயிருக்கீங்களா? மதுரைக்கு போனோம் டிவிக்கு. ஓ, மதுரை மாநாடு போயிருந்தீங்களா? அப்படி கட்சியில் இருக்கீங்களா நீங்கள்? சரி சரி. மதுரை மாநாடு எப்படி இருந்தது? சூப்பராக இருந்தது. உங்களுக்கு ஓட்டு இருக்கா? உங்களுக்கு இல்லை, பாப்பா ஓட்டு கிடையாது. சரி சரி. பயங்கர சரியான க்ரௌடாக இருந்திருக்குமே. ஆமாம், கும்பலாக இருந்தது. பட் ஆனால் பரவாயில்ல, எதுவும் பிரச்சனைலாம் இல்லை, சேஃப்டியாக இருந்தது. சேஃப்டியாக போயிட்டு சேஃப்டியாக வந்து நிலவரம் எப்படி இருக்கு? நாமக்கல்ல எல்லாருமே இங்கே தான் இருக்காங்க. நிறையா க்ரௌடாக இருக்குது. எல்லாருமே எந்தெந்த ஊரில் இருந்தால் இப்போ இங்கே வந்திருக்குன்னு சொன்னாங்க. நல்லாயிருக்கு. பெரிய பெரிய மினிஸ்டர்ஸ், அரசியல்வாதிலாம் இங்கே இருக்காங்க. ஸோ அவங்களெல்லாம் அப்போஸ் பண்ணி டிவிக்கு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். நீங்கள் அவர் விஜய்க்கு சூஸ் பண்ணுறதுக்கு என்ன காரணம்? எல்லா மக்களுக்கு நல்லா செய்வார். அது நினச்சி ஒரு நம்பிக்கை இருக்கு உங்களுக்கு. சார் இங்கே நாங்கள் பக்கம் தாங்க சார், புதுச்சேரி. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மீட்டிங்லாம் வந்திருக்கீங்களா? இப்போ தாங்க சார் நாங்கள் ஃபஸ்ட் டைமாக மீட்டிங் வரோம். நம்ம தலைவர் பார்க்குறதுக்காகவே நேரமாக எழுந்திரிச்சு நாங்கள் வரோம். இவங்களை பார்க்குறதா எங்களோட ஆசையை. நாங்கள் நைட்டே வந்துட்டு போயிட்டோம். என்ன ரொம்ப எக்ஸைட்டாக இருக்குது அவரை பார்க்குற அந்த டைமிங்காக. நாங்கள் ரொம்ப எக்ஸைட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இதுக்கு முன்னாடி ஓட்டு போட்டிருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் ஓட்டு போட்டிருக்கேங்க சார். ஓகே. இருந்தாலும் இப்போ நான் போடுற ஓட்டுக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ வீட்டில் கம்பல் பண்ணனால போட்டிருக்கோம். இப்போ நான் என்னோட விருப்பத்துக்காக போடுறது வந்து டிவிக்கே தான். என்ன ரீசன் வந்து டிவிக்கே சூஸ் பண்ணிக்கிறது? அது ஓட்டு இந்த முறை டிவிக்கு தான் ஓட்டு போடணும்னு நீங்கள் சூஸ் பண்ணதுக்கு என்ன ரீசன்? என்ன ரீசன்னாங்க சார், மக்கள் ஃபுல்லாமே நம்ம டிவிக்கே தான் எதிர்பார்த்துட்ருக்குறோம். சரி, ஓகே இவர் வந்தால் ஓகே நம்ம மக்களுக்கு நல்லது செய்வார் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எல்லார் மைண்டிலுமே இருக்குது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களுக்கு சிறியவங்களுக்கு எல்லாருமே இவர் வந்தால் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு இதில் இருக்காங்க. நாங்களும் அதை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். இவர் வந்தால் நம்மளுக்கு நல்லதை செய்வார் அப்படின்னு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கோம். இன்னொன்று அவர் அந்த மேனிஃபெஸ்டோ இருக்குல்ல, தேர்தல் அறிக்கையெல்லாம் இன்னுமே அவர் எதுவுமே சொல்லலை, எது பண்ண போகிறேன்னே சொல்லலை. சார் அவர் சொல்லலனாலும் அவர் பண்ணுவார்னு ஒரு தாட், ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. நம்பிக்கைங்கிறது எங்களுக்கு இருக்குது. இவர் சொல்லலனாலும் அண்ணா வந்து அவர் நம்மளுக்கு பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குங்க சார். கான்ஃபிடன்ஸாக நாங்கள் இருக்கிறோம். எங்கள் ஃபேமிலி ஃபுல்லாக எங்கள் ஏரியாவே டிவிக்கே தான். டிவிக்கேக்கு தான் நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த லாஸ்ட் மினிட்ல வந்துட்டு மக்கள் வந்து பழையபடி வந்து அந்த ஏடிஎம்கே டிஎம்கேக்கு வந்துட்டு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, மாற்றி ஓட்டு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. வாய்ப்பே இல்லைங்க சார். டிவிக்கே தான் வருவாங்க.
அது போல் வந்து இப்போ கூட்டணி இல்லாமல் வந்து எந்த கட்சியுமே ஜெயிக்க முடியாது. இப்போ இனிஷியலாக பார்த்தீங்கன்னா விஜயே வந்துட்டு கூட்டணிக்கு கூப்பிட்டாரு, வாங்கன்னு கூப்பிட்டாப்புல. இது வரைக்கும் அந்த கூட்டணி தான் அமைக்கல. ஸோ சிங்கிளாக வந்து ஜெயிச்சிருவார் நம்பிக்கை இருக்கு அவங்களுக்கு. எங்களுக்கு கன்ஃபார்ம் 100% நம்பிக்கை இருக்குது. டிவிக்கே தாங்க சார் வருவாங்க, இவரால் முடியும். ஸோ சிங்கிளாகவும் வந்துருவார், சிங்கிளாகவும் வருவார், இவரால் முடியுங்க சார். அடுத்த ஜனநாயக கட்சியில் இங்கே தலைமுறை டிவிக்கே அண்ணா தான் வருவார். அது போல் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா வந்துட்டு டிவிகேக்கு வந்து ஒரே ஒரு ஃபேஸ் தான், அவர் விஜய் மட்டும் தான் ஃபேஸு, அந்த லோக்கல் பீப்புள் யாருமே வந்துட்டு ஃபேஸே கிடையாது. ஸோ விஜய் நின்னாருன்னா ஓட்டு போடுவாங்க, அவர் ரெப்ரசன்டேட்டிவ்க்கு ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்றாங்க. அது பற்றி உங்களுக்கு இருக்குது? அதை பற்றி என்னங்கன்னா, அதாவது இப்போ உங்கள் கான்ஸ்டியூன்சியில் வந்துட்டு விஜய் நின்னாருன்னா ஓட்டு போடுவாங்க, விஜய் வந்து ஒரு ஆளை நியமிச்சாருன்னா அந்த ஆள் ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. விஜய்னா போடுவாங்கன்னு இல்லைங்க சார், அவர் வந்தால் அவர் மக்களுக்கு நல்லதை செய்வார் அப்படிங்கிற ஒரு தாட் எல்லார் மைண்ட்லேயுமே இருக்குது. இவர் வந்தால் விஜய்ங்க தாண்டி இவரை வந்தால் நம்மளுக்கு எல்லாம் பண்ணுவார், நம்மளுக்கு எல்லாம் எதுவுமே சேவை செய்வார் அப்படிங்கிற ஒரு தாட் எல்லார் மைண்ட்ல இருக்குது. அவர் யார் நிப்பாட்டினாலும் அவருக்கு ஓட்டு போட்டுருவீங்க? அப்படிதாங்க சார். அதில் வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். அது ரொம்ப நாங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ. வசந்தபுரத்துலேருந்து வரோம். வசந்தபுரம், நாமக்கல் வசந்தபுரம். ஓ, பக்கத்தில் தான் வரீங்க. எத்தனை மணிக்கு வந்தீங்க இங்கே? நான் காலையில் ஒரு 7 மணிக்கு வந்துட்டோம். கட்சியில் இருக்கீங்களா நீங்கள்? டிவிகேவில் இருக்கேன். ஓ, கட்சியில் இருக்கீங்க. உறுப்பினர் கார்டு இருக்குது. ஓ, அப்படியா? இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கட்சி மீட்டிங்லாம் போயிருக்கீங்களா, அட்டன் பண்ணியிருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி போனதில்லை. கட்சி மீட்டிங் எதுவும் போனது கிடையாது. டிவியில் பார்த்துருப்பீங்க, வழக்கம் பார்த்தீங்கன்னா சரியான க்ரௌட் இருக்கும். ஆமாம் இருக்கும், அதனால முன்னாடியே கொஞ்சம் நேரமாக வந்துட்டீங்க. க்ரௌடு அதிகமாக இருக்குன்னு நேரமாக வந்துட்டோம். திருச்சி கூட இங்கே வந்து கூட்டம் வந்து அதிகமாக சேரும்னு நினைக்கிறேன். அதிகமாக சேரும். ஸோ அந்த கூட்டத்தை மேனேஜ் பண்ணிடுவீங்களா? பண்ணிடுவோம். இப்போ இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஏதோ ஒரு கட்சிகளுக்கு வந்து ஓட்டு போட்டிருப்பீங்க. இந்த முறை வந்துட்டு டிவிகேக்கு தான் ஓட்டு போடணும்னு எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே முடிவு பண்ணிடுறோம். டிவிகே சூஸ் பண்ணதுக்கு என்ன காரணம்? என்ன புதுசாக ஒரு இது அவர் வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் எதிர்பார்ப்பு அதிகம். ஏன்னா அவர் வந்து சினிமா விட்டு வராரு அப்படின்னா, அரசியலுக்கு வராருன்னா அதுலேயே அவர் நிறையா சம்பாதிக்கலாம். அரசியலுக்கு வராரு அப்படின்னா மக்களுக்கு நல்லது பண்ணுறதுக்கு தான் வராரு, அதனால் எதிர்பார்ப்பு. ஸோ கட்டாய மக்கள் நல்லது பண்ணுவாருன்னு நினைக்கிறோம். அதுக்காக தான் வராரு, எல்லாத்தையும் விட்டுட்டு வராரு, அதுக்காக தான் வராரு. நாங்கள் நாமக்கல் சிலப்பாக்காலையிலேருந்து வரோம். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கட்சி மீட்டிங்லாம் போயிருக்கீங்களா? இதான் ஃபஸ்ட் டைம் விஜய் நாமக்கல் வரதுனால ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம் இங்கே விஜய் பார்க்கறதுக்காக. விஜய் பார்க்குறது ரொம்ப நாள் ஆசை, அதனால அவரை பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். ஸோ ஒரு ஃபேனாக வந்திருக்கீங்க? ஃபேனாகவும் வந்திருக்கோம். ஒரு எப்படி சொல்லுங்க, கட்சியில் சேரல, இருந்தாலும் அவரை பார்க்கணுன்ற ஒரு இதுக்காக வந்திருக்கோம். ஓட்டு வந்து விஜய்க்கு தான் போடுவீங்களா? அது கண்டிப்பாக போடுவோம். ஹெசிடேட் பண்ணி சொல்கிறீங்க, அதான் கேட்குறேன். கன்ஃபார்மாக ஓட்டு போடுவீங்களா அவருக்கு தான்? இல்லை இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா வந்து அந்த ஃபேன் வந்து ஜஸ்ட் வந்துட்டு வந்து பார்க்க வருவாங்க, அந்த பிளேஸில் பார்க்க வருவாங்க, ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லை, அவ்வளோ தூரம் எஃபெக்ட் எடுத்து வந்து பார்க்க வரவங்களுக்கு ஒரு ஓட்டு போட முடியாது. அவள் கண்டிப்பாக ஓட்டு போடுவீங்க. நாங்கள் காரவள்ளி, நாமக்கல் மாவட்டம். நாங்கள் தளபதி பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். ரொம்ப நாளாக ஆன் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறோம், இன்னைக்கு ஆஃப் ஸ்க்ரீனில் பார்த்துருக்கோம். எங்களுக்காக தளபதி எங்கள் மனக்கு வருது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. இதுக்கு முன்னாடி இது மாதிரி மீட்டிங்லாம் போயிருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி நான் இந்த மீட்டிங் போனதில்லை. என்ன காரணம் இன்றைக்கி இந்த மீட்டிங் வந்தது? எங்கள் தளபதிக்காக வந்திருக்கோம். ஒரு ஃபேனாக வந்திருக்கீங்க? ஃபேனாகவும் நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கலாம், ஃபேனாகவும் வந்துருக்கலாம், தொண்டராகவும் வந்துருக்கலாம். இனிமேல் எல்லாமே எங்கள் தளபதி தான், தளபதிக்காக வந்திருக்கோம். அவர் விஜய்க்கு ஓட்டு போடுவீங்களா அந்த முறை? கண்டிப்பாக எல்லாருமே ஓட்டு. இல்லை பொதுவாக என்ன சொல்லுவாங்க, பெண்கள் வந்துட்டு அந்த கிரேஸ்னால வருவாங்க, விஜய் ஒரு ஃபேனாக பார்த்து இல்லை, நாங்கள் ரொம்ப வருஷமாகவே விஜயோட ஃபேன்ஸ். இதுக்கப்புறம் எங்கள் தளபதி அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் விஜயோட தொண்டர்கள். உங்களுக்கு ஓட்டு இருக்கா? ஓட்டு இருக்கு. எனக்கு ஓட்டம். சரி, உங்களுக்கு ஓட்டு இல்லை? சரி ஓகே. எதிர்காலத்தில் நான் எங்கள் பாப்பா ஓட்டு. அப்படியா? உங்கள் பொண்ணு அவங்க? அப்படியா? சரி ஓகே. எங்கள் நாமக்கல் தான். இது மாதிரி இந்த மாதிரி கூட்டங்கள்லாம் போயிருக்கீங்களா? இல்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம். விஜய்கிறனால தான் வந்திருக்கீங்க. சரி, ஓட்டு யாருக்கு போடலான்னு? விஜய்க்கு தான் ஓட்டு போடுவீங்க. என்ன ரீசன் விஜய் சூஸ் பண்ணதுக்கு? அது யங்ஸ்டருக்கு ஹெல்ப் பண்ணுவார். அது யங்ஸ்டருக்கு இது சப்போர்ட் எல்லாமே இது பண்ணுவார், கிடைக்கும். ஸோ அந்த நம்பிக்கையில் இந்த போடலாம். டைம் வந்து ஒரு ஏஜ்டாக பார்த்துட்டு இப்போ ஒரு யங்ஸ்டர் பார்க்கணும். ரெண்டாவது அவருக்கு வந்து பெரிய லெவலில் அரசியல் அனுபவம்லாம் இல்லைன்னு சொல்கிறாங்க. இல்லை, கண்டிப்பாக இது வரைக்கும் பார்த்துருக்காருல்ல, நல்லா தெரியும்ல, ஒரு அனுபவம் இருக்கும்ல, பார்த்துருப்பாருல்ல. அவரும் எங்களை மாதிரி தானே எல்லாமே பார்த்துருப்பாரு. ஸோ
அனுபவம் இருக்கும், அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்குது, மக்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணுவாங்க. இங்கே நாமக்கல்ல என்ன நிலவரம்? நாமக்கல் வந்து யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ஒட்டுமே கண்டிப்பாக விஜய்க்கு தான். அதான் பார்க்குறீங்களா, இங்கே பார்த்தாவே தெரியுது, க்ரௌடை பார்த்தாலே தெரியும். அதான் யங்ஸ்டர்ஸ் நிறைய வந்துடுறாங்க, அது ஆட்டோமேட்டிக்காக ஓட்டாக கன்வெர்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. இப்போ லேடிஸ் வந்துட்டு ஜஸ்ட் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபேன் கேர்ளாக வராங்க, அதுக்கப்புறம் பழையபடி கன்வெர்ட் ஆகிறாங்க. ஃபேன்ஸ் எல்லாமே ஓட்ட மாறும். இல்லை இன்னும் அதாவது இது இல்லை இப்போ என்ன மாதிரி யோசிக்கிறவங்க இருக்காங்கல்ல. இல்லை உண்மைதான். இப்போ நிறைய சலுகை அதனால சைல்டுஹுட்லேருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் வருது. இப்போ இது அதனால் எனக்கு வந்து ஒரு ஃபேனாகவும் ஒரு இப்போ நம்ம ஒரு ஓட்டராகவும் பண்ணுறீங்க. இல்லை என்ன மாதிரி தான் எல்லாரும் யோசிப்பாங்கன்னு நம்புறேன். எதுக்கு அவ்வளோ இன்சிஸ்ட் பண்ணி கேட்குறேன்னா, இப்போ நிறைய இலவசங்கள்லாம் தராங்க, அது மாதம் வந்து 1000 ரூபா. இல்லை அது வந்து ஒரு 60+ அந்த மாதிரி இலவசங்கள் விரும்புவாங்க நிறைய. இப்போ இன்ஸ்டாலேருந்து எல்லாமே ஒரு அவேர்னஸ் ஆகிடுச்சு இல்லை எல்லாத்துக்குமே. அதனால் யங்ஸ்டர்ஸ் எல்லாமே கன்வெர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு கன்வெர்ட் ஆக இருக்குது அப்படின்றீங்க. ஓகே, தேங்க்யூ.